வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் அடிக்கடி கேட்கும் ஒரு விஷயம். அதிகாலை எழுந்தா வாழ்க்கை மாறும். அதான் பிரம்ம முகூர்த்தம். ஆனா நம்மில் பலருக்கும் அந்த வார்த்தை கேட்டவுடனே ஒரு பீதிதான் வரும். காலை 4 மணிக்கே எழுந்திருக்கிறதா? நான் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ்ல லாக் அவுட் கூட பண்ணவே இல்லையேன்னு சொல்றீங்களா? சரி, இதை ஒரு முறை புரிஞ்சிக்கலாம். ஏன் அந்த நேரம் இவ்வளவு முக்கியம்னு. பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் பரம சத்தியம். முகூர்த்தம் என்றால் நேரம், அதாவது பிரம்மத்தின் நேரம். வேதங்களிலும் யோக சாஸ்திரங்களிலும் சொல்றாங்க, சுமார் காலை 3:30 முதல் 5:30 வரை இந்த பூமியில் இயற்கையின் அதிர்வுகள் மிகவும் அமைதியாக இருக்கும். அதனால்தான் அந்த நேரம் தியானத்துக்கும் கற்றலுக்கும் மிக சிறந்தது. ஆனா இப்போ நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு? இரவு 12 மணிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் முடிஞ்சு, 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் முடிஞ்சு, 2 மணிக்கு வாட்ஸ்அப்பில் நீ தூங்கலையான்னு கேள்வி போட்டு 3 மணிக்கு தான் நம்ம தூக்கம் வரும். அப்போ பிரம்ம முகூர்த்தம் வரும்போது நம்ம முகூர்த்தம் தான் முடிஞ்சிருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு நண்பர்களே. அந்த நேரம் நம்ம மூளையோ மனதோ மிக சுத்தமான நிலையில் இருக்கும். நாள் முழுக்க மனதில் சேமித்த குப்பைகள் எல்லாம் தூக்கத்தில் கிளீன் ஆகும். அந்த கிளீனிங் முடியும் நேரம் 3 மணிக்கு பின்புதான். அப்போ நீங்கள் எழுந்து தியானம் பண்ணீங்கன்னா மூளையோட ப்ராசஸிங் வேகம் 2 மடங்கு கூடும். இதை விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. சீரியஸா சொல்றேன். காலை 4 மணிக்கு 10 நிமிடம் சும்மா மூச்சு கவனிச்சு பாருங்க. மூளை டெஸ்க்டாப்பை ரீபூட் மாதிரி ரீசெட் ஆகிடும். ஆனா நம்ம ஊர்ல என்ன ஆகுது தெரியுமா? காலை 4 மணிக்கு எழுந்தவுடன் வீட்டில் அம்மா கேட்பாங்க, எழுந்துட்டியா, பால் வச்சிடு. அந்த நேரத்துல நமக்கு ஆன்மீக நிலை வேண்டிய நேரம். ஆனா பாத்திரத்தில் பால் குதிக்குது. ஆனா பிரம்ம முகூர்த்தத்தின் மெய் அர்த்தம் இதைவிட பெரியது. அந்த நேரம் நம்முடைய பிராண எனர்ஜி, உயிர் சக்தி இயற்கையோட ஃப்ரீக்வன்சியில் இணைந்திருக்கும். அந்த ஒத்திசைவு நேரத்தில்தான் நம்ம சிந்தனை நிதானமாகவும் நம்ம செயல் தெளிவாகவும் இருக்கும். அதனால்தான் முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள் எல்லாரும் அந்த நேரத்தில்தான் தியானம் பண்ணினாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் கூட வராத அந்த நேரத்துல. ஆனா உண்மையிலேயே அந்த நேரம் மனதிற்கு ஒரு விசேஷமான அமைதி தரும். அதற்காக யோகாச்சாரியர்கள் சொல்றாங்க, அமிர்த வேளையில் தியானம் செய்வோர் அறிவின் கதவை திறப்போர்னு. இதை நாம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னா சில சின்ன சின்ன மாற்றம் போதும். இரவு 10 மணிக்குள்ள தூங்குங்க. காலை 4 மணிக்கு எழுந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. இதை நீங்கள் 21 நாள்கள் செய்தீங்கன்னா உங்கள் உடலும் மனமும் தானாக அதற்கேற்ப மாறிடும். ஒரு சின்ன ஹேக் சொல்லட்டா? அலாரம் வைக்கும்போது காலை 4 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. காலை 4 மணிக்கு எழுந்து என் வாழ்க்கை ரீசார்ஜ் ஆகணும்னு நினைச்சு தூங்குங்க. அந்த மனநிலை தானே எழுப்பிடும். இப்போ சிலர் கேட்பாங்க, அதிகாலை எழுந்தா நல்லா இருக்கும், ஆனா எனக்கு தூக்கம்தான் பிடிக்கும். அதுவும் சரி. ஆனா நீங்கள் தூங்குற நேரத்திலும் அமைதியை உணர்ந்து தூங்குங்க. மனம் அமைதியா இருந்தா அது கூட ஒரு தியானம்தான். ஆனா பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு அனுபவ நேரம். நீங்கள் எழுந்து அந்த அமைதியை சுவாசிச்சாதான் அதில் இருக்கும் மகத்துவம் புரியும். உங்க வீட்ல ஒருத்தர் எழுந்து ஜபம் சொல்லிக் கொண்டிருந்தா இன்னொருத்தர் இவனுக்கு வேலை இல்லையான்னு நினைப்பாங்க. ஆனா சில வாரங்களுக்கு பின் அந்த ஜபம் சொல்லும் நபரின் மனநிலை, உடல் ஆரோக்கியம், உற்சாகம் எல்லாம் மாறியிருக்கும். ஏன் தெரியுமா? அந்த நேரம் அவர் பிரம்மத்தின் அதிர்வோடு இணைந்திருக்கிறார். நம்ம முன்னோர்கள் இதை சாமான்யமாய் சொல்லிவிட்டார்கள். அதிகாலை எழுந்தால் ஆயுள் கூடும்னு. ஆனா அதுக்குள்ள மருத்துவ ரகசியம் உண்டு. அந்த நேரத்தில் நம்ம உடலில் ஆக்சிஜன் அளவு அதிகம் இருக்கும். இரத்த ஓட்டம் சீராகும். இதயத்தின் செயல்பாடு நிதானமாகும். இதுவே நம்ம மன அழுத்தம் குறையும். சிந்தனை தெளிவாகும். அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும். ஆனா சிலர் சொல்வாங்க, எனக்கு சூரியன் எழுந்ததும் தான் எழ முடியும். சரி, ஆனா நினைவில் வைங்க, சூரியன் எழுந்து வெளிச்சம் தருது. ஆனா நீங்க எழுந்தா உங்களுக்குள் வெளிச்சம் வரும். அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம். அந்த நேரம் ஒரு மாயமான அமைதியுடன் இருக்கும். நம்மால் அதை அனுபவிக்க முடிந்தால் நம்ம வாழ்க்கை மெதுவாக மாறும். நீங்கள் தியானம் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், அல்லது நன்றி சொல்லலாம். அந்த நேரம் ஏதாவது நல்லது நினைத்தாலே கூட அது பிரம்மத்தின் ஆசிர்வாதமாகும். அதனால நாளை காலை எழுந்து பாருங்க. வெளியில் சத்தம் இருக்காது, ஆனால் உங்களுக்குள் ஒரு ஒளி எழுந்திருக்கும். அது உங்க வாழ்க்கையையே மாற்றும். பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு பழைய மரபல்ல. அது இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரு நிறைய இயற்கை விதி. அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்க முகத்திலேயே ஒரு புதிய ஒளி வரும். அதனால நண்பர்களே, இன்று நிரவு தூங்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுங்க. நாளை காலை நான் பிரம்மத்தின் நேரத்திலே என்னை சந்திக்கப் போகிறேன். இதை சொல்லி படுத்துக்கோங்க. உங்க அலாரம் கூட உங்களுக்கு புன்னகையுடன் பிரம்ம முகூர்த்தம் என்று எழுப்பும். இதுதான் அந்த ரகசியம். நேரம் மாறும், நம் மனம் மாறும். ஆனால் எழுந்து நிற்கும் அந்த ஒரு நிமிஷம்தான் வாழ்க்கையையே மாற்றும். நீங்கள் கவனித்து பாருங்கள். இரவில் நாம் தூங்கும்போது நமது மூளை ஒரு விதத்தில் ரீசெட் ஆகிறது. நாள் முழுக்க பெற்ற தகவல்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாம் சீராக அடுக்கப்படுகின்றன.
அந்த செயல்முறை முடியும் நேரமே சுமார் 3 மணிக்கு பின்பு. அதன்பின் மூளை புதிய அலைவரிசை ஆல்பா தீட்டா ஸ்டேட் ஒன்றில் செல்கிறது. அந்த நேரம் மனதின் ஆழத்துடன் இணைவதற்கு மிகவும் ஏற்ற நேரம். அதனால்தான் விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் தியானம் செய்தால் நாம் நம்மை 3 மடங்கு வேகமாக மேம்படுத்திக் கொள்ள முடியும்னு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு தொடக்கம். வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி தரும் தொடக்கம். அந்த நேரத்தில் எழுந்து சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்தால் நமது நுரையீரல் திறன் அதிகரிக்கும். நமது இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும். இதயமும் அமைதியாக இயங்கும். அதனால் உடல் ரீதியாக ஒரு ஆற்றல் எழுச்சி ஏற்படும். அதன் பின் நீங்கள் தியானம் செய்யலாம், ஜெபம் சொல்லலாம், நன்றி தெரிவிக்கலாம் அல்லது உங்கள் கனவுகள் இலக்குகள் பற்றி சிந்திக்கலாம். அந்த நேரத்தில் மனதில் எழும் எண்ணங்கள் நமது வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டவை. நமது முன்னோர்கள் இதை அதிகாலை எழுந்தால் ஆயுள் கூடும் என்று எளிதாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதற்குள் ஆழமான அறிவியல் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் நமது உடலில் மெலட்டோனின் ஹார்மோன் குறைந்து செரிட்டோனின் அதிகரிக்கும். இதுவே நமது மனநிலையை சீராக்கி மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன். அதனால் அந்த நேரத்தில் எழும் நபர்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பார்கள். நாம் பார்க்கும் பெரிய சாதகர்கள், விஞ்ஞானிகள், ஆன்மீக ஆசான்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான பழக்கம் உண்டு. அதிகாலை நேரத்தில் தங்களுக்கான அமைதியான நேரத்தை எடுத்துக்கொள்வது. சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் இவர்கள் எல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தங்களுடைய சுய வளர்ச்சிக்காக பயன்படுத்தியவர்கள். அந்த நேரத்தில் நமது சிந்தனை களங்கமில்லாமல் இருக்கும். நாள் முழுக்க நம்மை சுற்றி வரக்கூடிய குழப்பம், தொலைபேசி, சமூக ஊடகங்கள், வெளிப்புற ஒளிகள் அவை எதுவும் அந்த நேரத்தில் இல்லை. அதனாலதான் அந்த அமைதியில் நம்முள் இருக்கும் நாம் யார் என்ற கேள்விக்கான பதில் மெதுவாக வெளிப்படும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அந்த நேரத்தில் தியானம் செய்தால் நமது மூலாதார சக்கரத்திலிருந்து சகசிரார சக்கரம் வரை உள்ள சக்தி மையங்கள் இயல்பாக எழுச்சி பெறும். இதுவே குண்டலினி பிரேரணை எனப்படுகிறது. இதற்காகவே சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதிகாலை அமிர்த வேளையில் அமர்ந்தால் அறிவின் விளக்கு விளக்கும்னு. இப்போ ஒரு நிமிடம் நம் வாழ்க்கையை பாருங்கள். நம்மில் பலர் இரவு 12 மணிக்கு தூங்குகிறோம், காலை 8 மணிக்கு எழுகிறோம். மனதில் எப்போதும் அழுத்தம், குழப்பம். அதற்கு காரணம், நாம் இயற்கையின் ரிதமில் இல்லாமல் போய்விட்டோம். இயற்கையின் சக்தியுடன் நமது உடலும் மனமும் ஒத்துழைக்காவிட்டால் நாம் சோர்ந்து விடுவோம். அதனால்தான் யோகாச்சாரியர்கள் கூறுகிறார்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது இயற்கையின் இதய துடிப்புடன் இணைவது போன்றதுன்னு. பிரம்ம முகூர்த்தத்தை பழக்கமாக்க ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். ஆனால் மெதுவாக உடல் அதற்கேற்ப மாறும். ஒரு எளிய வழி என்னவென்றால், முதலில் இரவு 10 மணிக்குள் தூங்க பழகுங்கள். காலை 4 மணிக்கு அலாரம் வைத்து எழுங்கள். 5 நிமிடம் மூச்சு பயிற்சி, 10 நிமிடம் தியானம், 10 நிமிடம் நன்றி தெரிவிப்பு அல்லது இலக்கு நோக்கி சிந்தனை. இதுவே போதும். சில நாட்களில் உங்கள் மனம், உடல், எண்ணம் எல்லாம் மாற்றமடையும். அந்த நேரம் ஒரு அற்புதமான பரிசு போல. வெளிச்சம் வெளிவருவதற்கு முன்பு இருளின் அமைதியில் பிரம்மத்தின் ஒளி தோன்றும். அந்த ஒளியை பெறுவது நம்முடைய தேர்வு. அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கூட நம்முள் அமைதியுடன் இருந்தால் அந்த அமைதி நாள் முழுக்க நம்மை வழிநடத்தும். அன்புள்ள நண்பர்களே, பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு பழைய மரபல்ல. அது இன்றும் உயிரோடு இருக்கும் ஒரு அறிவியல் வழிமுறை. அது ஒரு சூப்பர் பவர் போல நம் மனம் மற்றும் உடலை ஒத்திசைட்டுள்ளது. அதை நீங்கள் இன்று தொடங்கினாலே அடுத்த சில வாரங்களில் நீங்கள் ஒரு புதிய உங்களை காண்பீர்கள். அமைதியான, விழிப்புணர்வுள்ள, தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபர். அதனால் நாளை காலை சற்று தாமதமல்ல, சற்று முன்னதாக எழுந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவம் காத்திருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நேரமல்ல, அது ஒரு அறிவு நிலை. அதை நம்முள் உருவாக்கும் சக்தி நம்மிடமே இருக்கிறது. நன்றி நண்பர்களே. நாளை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரியுங்கள். அப்போது சூரியனும் உங்களை கைத்தட்டி வரவேற்கும்.